வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 116 அடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம். நீர்வரத்து 1,53,091 கன அடி நீர் வரும் நிலையில் நீர் திறப்பு 16,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் ஒகேனக்கல்லுக்கு வரும் நீரின் அளவு 1,45,000 கன அடியாக சரிவு. ஆலம்பாடி, ஊட்டமனை, ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு 391 வாகனங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு பாசன கால்வாயில் நீர் திறக்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. சேலம், நாமக்கல், ஈரோட்டில் 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என நம்பிக்கை. காஞ்சிபுரம் திமுக மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ரத்தாகிறது. தீர்மானம் கொடுத்த அதிருப்தி கவுன்சிலர்கள் உட்பட ஒருவர் கூட கூட்டத்திற்கு வரவில்லை. குற்றால அருவிகளில் 2ஆம் நாளாக வெள்ளப்பெருக்கு. குளிக்க தடை தொடருவதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடாவின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் மின்சார வாகன உற்பத்தி ஆலைக்கு செப்டம்பரில் அடிக்கல். 9,000 கோடியில் அமையும் ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடக்கம். 3 சுற்றுகளாக செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 51,320 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,415 ரூபாய்க்கும் விற்பனை. ஆடி மாத கிருத்திகையையொட்டி திருத்தணி முருகர் கோயிலுக்கு காவடி எடுத்து வந்த பக்தர்கள். வடபழனி முருகர் கோயிலிலும் அலைமோதும் கூட்டம். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் சிக்கியது தொடர்பாக சென்னை சவுகார்பேட்டையில் ஜுவல்லரி கடை உரிமையாளரிடம் விசாரணை. நயினார் நாகேந்திரனின் ஹோட்டலுக்கு பணம் மாறியது எப்படி என கேள்வி. பூந்தமல்லியில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் திரியும் மாடுகள். உரிமையாளர்களை எச்சரித்து நோட்டீஸ் வழங்கிய அதிகாரிகள். சென்னை திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோயில் கோபுரத்திலிருந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழப்பு. சுத்தம் செய்யும் பணியின் போது தவறி விழுந்தார். சென்னை திருவேற்காட்டை அடுத்த அயனம்பாக்கத்தில் 100 சவர நகை கொள்ளை. வீட்டின் உரிமையாளர் குடும்பத்துடன் தியேட்டருக்கு சென்றிருந்த நேரத்தில் கைவரிசை. ஆடிக்கிருத்திகையொட்டி திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்த நடிகர் தனுஷ் ருத்ராட்ச மாலையுடன் கோயிலை வலம் வந்தார். இலங்கைக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. மழை காரணமாக 8 ஓவர்களாக குறைக்கப்பட்ட 2வது போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்ததற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சந்தியாதேவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்துல சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில்
திருநங்கைகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்ததற்காக 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதினை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை சந்தியா தேவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட அதிகாரிகள் இதுல கலந்து கொண்டாங்க. தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 71,94,00,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில அமைச்சர் பெரியசாமி, அதே போல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, அதே போல தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா, அதே போல அமைச்சர் TRB ராஜா, அமைச்சர்கள் துரைமுருகன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஊராட்சி துறையை பொறுத்தவரை இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில 71,94,00,000 ரூபாய் செலவில் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். அந்த நேரடி காட்சியில பார்க்கிறோம். 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கான கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து அதற்கான காணொலியும் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 10,61,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட 2 பால் பண்ணைகள், 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆய்வக கட்டிடம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். எனவே தொடர்ந்து 3 துறைகளுடைய நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். முன்னதாக ஊராட்சித்துறை சார்பில் 391 வாகனங்களை இன்றைக்கு தொடங்கி வைத்து அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, நன்றி, வணக்கம். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்று கைதாகியுள்ள மூவரும் சம்போ செந்திலிடம் பணம் பெற்றுக்கொண்டு நாட்டு வெடிகுண்டுகளை வழங்கியது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். இதில் திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். தொடர்ந்து வழக்கறிஞர் பொற்கொடி, கந்துவட்டிக்கு பணம் கொடுத்து வந்த அஞ்சலை உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். ஆம்ஸ்ட்ராங் நடமாட்டம் குறித்து கொலை கும்பலுக்கு தகவல் தந்ததாக பெரம்பூரைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் வெள்ளிக்கிழமையன்று கைது செய்யப்பட்டார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில், சீசிங் ராஜா ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த விஜயகுமார், முகிலன் மற்றும் விக்னேஷ் என்ற அப்பு ஆகிய மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கூலிப்படையாக இருந்து சம்போ செந்திலிடம் பணம் பெற்றுக்கொண்டு நாட்டு வெடிகுண்டுகளை ஹரிஹரனிடம் வழங்கியது தெரியவந்துள்ளது. மேலும் பணப்பரிவர்த்தனை, நாட்டு வெடிகுண்டு விநியோகம் செய்தபோது மேலும் சிலரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.